கண்ணியத்திற்குரிய செயலாளர் அல்ஹாஜ் எஸ் ஜமால் முஹிதீன் பிஎஸ்சி அவர்களும், இதுபோன்று உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளியின் நிர்வாகிகள் மற்றும் உலமா பெருமக்களுடைய முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக இறைமறை எஸ் ஆதில் இர்ஃபான் எங்களுடைய மக்கா மதீனா பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய செயலாளர் சையத் அபு தாஹிர் அவர்களுடைய முன்னிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதில் இர்ஃபான் அவர்கள் கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. பள்ளிவாசையை தலைமை இமாம் உத்தமபாளையம் இன்ஷா அல்லாஹ். முன்னிலை அல்ஹாஜி முகமது இக்பால் KKS மஹால் உரிமையாளர் மற்றும் உத்தமபாளையம் அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் மற்றும் உலமா பெருமக்கள். வரவேற்புரை மற்றும் அறிமுக உரை ஜனாப் ஷவுகத் அலி அவர்கள். தலைமை உரை மௌலானா ஹாஃபில் AM ஜலீல் ரஹ்மான் தாவூதி அவர்கள், மதீனா பள்ளிவாசல் தலைமை இமாம் உத்தமபாளையம். வாழ்த்துரை மௌலானா முஃப்தி M அப்துல் கரீம் மன்பை அவர்கள். வழிகாட்டுரை மௌலானா முகமது சித்திக் நிசாமி நுரைன் வாசில் இலாஹி அவர்கள். சவுதி பொறுப்பாளர் அவர்கள். உலமாக்கள் சிறப்பித்தல் ஜனாப் ஆஃப்தாப் அகமது அவர்கள். உம்ரா செய்வர்களுக்கு கிஃப்ட் பேக்கெல்லாம் வழங்குவாங்க. நன்றியுறர் ஜனாப் முகமது ராசிக் அவர்கள் வந்து அர்பாவலா சவுதி பொறுப்பாளர். அவர் சவுதியை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவர் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பார். 4 வருஷமாக வந்து சேவையாற்றி வந்துட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா இது வந்து சிறிய நிறுவனம் வந்து திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு.
அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அல்லாஹ்வுடைய கிருபையாலும் ஹாஜிங்களுடைய துவாவாலும் நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒன்று திருச்சி மெயின் பிரான்ச்சு, பெரிய பிரான்ச்சு சின்னதாக இருந்துச்சு. இன்றைக்கி பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கோம். கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் ஈரோடில் ஒன்று இருக்குது, சென்னை தாம்பரத்தில் இருக்குது. இந்த 4 பிரான்ச்சு நம்ம நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் 4 வருஷத்தில் 6000 ஹாஜிங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம மூலியமாக உம்ரா பண்ணியிருக்காங்க. பாக்கியமான இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் வாழ்க்கையில் நான் செய்த எல்லா விதமான பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைத்து அருள்புரிவானாக. இனி வருகின்ற காலங்களில் பாவங்களை விட்டு விலகி வாழ தோற்றம் செய்வானாக. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வே அஞ்சி பயந்து வாழ்வதற்கு தோற்றம் செய்வானாக. உம்ரா செய்யாதவர்கள் ஹஜ் செய்ய ஆரம்பிக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் எல்லா மக்களும் குடும்பத்தார்களோடு சொந்த பந்தங்களோடு அந்த இறையில்லமாம் காபத்துல்லாவை ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் ஊர் மக்களுக்கும் உலக முஸ்லிமான உம்மினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும் என்கின்ற மேலான துஆவை உடைய இந்த சபையின் வழியாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, எனவே நம்ம எல்லாம் உம்ராவை செய்கிறோம். உம்ராவை செய்வதற்காக நம்ம தயாராக இருக்கிறோம். இதில் கொஞ்சம் கூட பெருமை என்பது வரக்கூடாது, பகட்டு என்பது வரக்கூடாது, மமதை என்பது வரக்கூடாது. உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக நான் உம்ராவை நிறைவேற்றுகிறேன், அல்லாஹ்வுக்காகவே ஹஜ் செய்கிறேன். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் பரிசுத்த எண்ணத்தை நிறைவேற்றும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே நம்முடைய நிய்யத் ஆழமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான். என்னை பெரிய ஹாஜின்னு சொல்லணும், பல உம்ராக்கள் செய்தவர் என்பதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ்வுக்காக நான் செய்ய என்பது ஆழமாக நிய்யத்தில் நம்ம எல்லாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இதிலிருந்து பெறப்படக்கூடிய இந்த உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிமார்களையும் நம்முடைய அனைத்து பேரெல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. இந்த உத்மபாலயத்திலிருந்து இன்னும் அதிகமான ஹாஜிகளையும் உம்ரா செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா அதிகமாக்கி தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் இந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் விரைவிலேயே சென்று ஹஜ் செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய தௌஃபீக் நசீபையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மேலாக இந்த ரவுதா ஹஜ் சர்வீஸ் அல்ஹம்துலில்லாஹ் அப்துல்லா பாய் அவங்க ஃபவுண்டர், அதே போல் ஆஃப்தாப் பாய். அப்துல்லா பாய் ஒரு ரூமுக்கு வந்தாங்க, ஒரு விஷயத்தை சொன்னாங்க, ஹஜ்ரத் இங்கே உங்களை நாங்கள் போடலாம்னு இருக்கிறோம், ஆனால் என்னன்னா ஒரே ஒரு நியத்து என்ன அப்படின்னு கேட்டால், ஹாஜிகள் உம்ராவுக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனசை நம்ம புண்படுத்தக்கூடாது. என்ன எந்த அளவுக்கு சொன்னா அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நம்ம ஹிதுமத் செய்கிறோமோ அதுதான் நல்லது அவங்களுக்கு சொன்னாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, ஒருத்தர் 1 மீன் சாப்பிடுவார், ஒருத்தர் 2 மீன் சாப்பிடுவார். 1 மீன் சாப்பிட்றாரு, இன்னொரு கேட்குறாரா, மனம் வைக்கணும், தாராளமாக கொடுக்கணும், இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பிடிச்சி போச்சு. சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா, உண்மையிலே 5 உம்ரா. பொதுவாகவே தாயிஃபுக்கு போனால் 100 ரியால் வாங்கிட்டு தான் கூடு போவாங்க. ஆனால் இந்த சர்வீஸை பொறுத்த மட்டிலும் 100 ரூபா வாங்குறது இல்லை, 100 ரியால் வாங்குறது இல்லை. 5 உம்ரா, தாயிஃப்லேருந்து 1 உம்ரா, இங்கேருந்து போகும்போது 1 உம்ரா, ஜாரானா பழைய உம்ரான்னு சொல்லுவாங்க, அங்கே தன்னுடையும் இதெல்லாம் 5 உம்ரா செய்ய வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 50 இடங்களை ஜியார் செய்யக்கூடிய விஷயத்தை இங்கே நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் காண வேண்டும். ரவுதாவை நாம் பயன்படுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, இந்த செய்தியை மக்களுக்கு நாம் சொல்லி அவங்களையும் நாம் இதோடு சேர்ப்பதற்குரிய ஒரு நியத்தையும் நாம் எல்லாம் வைக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு, ரப்புல் ஆலமீன் இந்த ரவுதாவை அல்லாஹ் கபூல் செய்து கியாமத் நாள் வரையிலும்
தங்குதலை இன்றி எந்தவித பிரசாதுகள் ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அர்லவுதா ஹஜ் சர்வீஸை நடத்தக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எதை நாம் அனுபவிக்க போகிறோம் காபாவில்? மதீனாவுக்கு செல்ல இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் மதீனாவில்? வெறும் காபாவை சுற்றி நடப்பதுதான் இபாதத்தா? எனக்கு முன்னால் பேசி சென்ற அசது பிறந்தைகள் அனைவரும் அழகாக சொல்லிவிட்டார்கள், அது லில்லாஹி தஆலா. நீங்கள் நிறைவேற்றுங்கள். லில்லாஹி தஆலா யாருக்கு? அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றுங்கள். ஓடினார்கள். யார் ஓடினார்? ஹாஜரம்மா ஓடினார்கள். அல்லாஹ்விற்காக ஓடினார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். எந்த இடம் என்று தெரியாது, வெறும் அங்கு சாப்பிடுவதற்கு கூட இடம் இல்லை. தன் பிள்ளையை விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ்விற்காக விட்டார்கள். அல்லாஹ்விற்காக நீங்கள் வாருங்கள். அல்லாஹ்விற்காக என் நபி அவர்கள் நடந்த இடம், என் நபி அவர்கள் சஜ்தா செய்த இடம், என் நபி அவர்கள் காபாவை கண்குளிர பார்த்த இடம், என் நபி அவர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்ட இடம், என் நபி எல்லாம் இங்குதான் நடந்தார்கள் என்ற அந்த ஆசையில் செல்ல வேண்டும். மக்கா வெற்றி கொள்ளப்படுதல் என்ற வாய்ப்பு. உள்ள வருகிறாங்க, இறங்கி நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தடவை காபாவை பார்க்கறாங்க, பீரிட்டால ஆரம்பித்தார். கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு நேரா கண்ணை பார்த்துட்டு, யார் ரசூலுல்லாஹ் அந்த தபுக்கி நீங்க அழுவீங்களா? ஏன் அழுகிறீங்க? லிமா தபுக்கி யார் ரசூலுல்லாஹ், எதுக்காக அழுகிறீங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பேசல. நேரடியாக வந்தார்கள். வந்தவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிறார்கள். சொர்க்கத்துடைய கல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த கல்லை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டவர்கள் தான் தாமதம். இட்ட அடுத்த நிமிடம் கண்ணிலிருந்து தார தாரையாக கண்ணீர் கொட்டியது. கதறி கதறி அழுதார்கள் காபாவை பார்த்து. மறுபடியும் கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு, மறுபடியும் ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், இந்த காபத்துல்லாவை சுற்றியுள்ள பகுதி மக்களின் அழுகை இடமாக அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் என்பதாக பதிவு செய்தார். என் ரப்ப பார்க்க போறேன், என் ரப்பிடத்துல கேட்க போறேன். எத்தனையோ விஷயங்கள் சொல்லி இருக்கலாமே, ஏன் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்கு செய்யுங்கப்பா உம்ராவின் ஏன் சொல்லணும்? யோசிச்சு பாருங்கம்மா. தவாஃப் சாதாரண விஷயம் இல்லை. 3 கிலோமீட்டர் நடக்கணும் தவாஃப். அதுவும் பக்கத்துல போனா 7 தடவை சுத்துவோம்ல, முறை சொல்லி தருவோம் பின்னாடி. 3 கிலோமீட்டர். அதை முடிச்சு சஃபா மர்வா போனீங்கன்னா தொடர்படியா இதுக்கு ஈக்குவலா இருக்கிற 3 கிலோமீட்டர். அங்கிருந்து நம்ம ரூமுக்கு வரணும்னா 1 கிலோமீட்டர். எவ்வளவு ஆச்சு? 8 கிலோமீட்டர். அதாவது என்னமா சொன்னோம்? காதல் கொள்ளுதல் வேண்டும். காபாவை பாத்திர மாட்டானா? என் ரப்பு இருக்கிற காபாவை பாத்திர மாட்டானா? என் ரப்பு ஃபர்ஸ்ட் ஏற்படுத்திய காபாவை பாத்திர மாட்டானா என்ற காதல் வயப்பட்டு இருத்தல் வேண்டும். மக்காவில், மதீனாவில் அங்க ஒண்ணு இல்லைங்க. அங்க போனா ரசூலுல்லாஹ் அங்க அடக்கப்பட்டிருப்பாங்க. நேரா பார்த்தோமா, என்னென்ன பர்ச்சேஸ்லாம் பாக்கி இருக்குதா, அது மதீனால செஞ்சோமா அப்படின்னா இருத்தல் வேண்டும். கண்ணியவான்களே, மிக முக்கியமான விஷயம், நீங்க செய்யப்படுகின்ற அமல் சிபாரிசு நிலைக்கு சென்று மக்பூலியத்தாக்க வேண்டும் என்று சொன்னால் அது நபி அவர்களின் சிபாரிசை தவிர வேறு யாருடைய சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படாது. யோசிச்சு பாருங்க. கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டு வாழ்கின்ற இடம். இன்று வரைக்கும் சரி, நமக்கான அழுத கண்கள் யாரேனும் இருக்கிறதா? கொஞ்சம் நான் பார்சல் அப்புறமே தரலாமேப்பா. பார்வை மாறுதா இல்லையா? மதீனா ஒரு சர்வசாதாரணமான இடம் அல்ல. மதீனா ஏதோ ஒரு பச்சை நிற கூபா இருக்கின்ற இடம் அல்ல. மதீனா 5 நேரம் வக்து அங்க தொழுதா போதும் என்ற இடம் அல்ல. அங்கு நபி அவர்கள் சிபாரிசு பெற வேண்டும் என்ற நோக்கம் மதீனாவின் முக்கியமானது. நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்தை பார்க்க செல்லுகிறோம் என்ற உணர்வு, நபி அவர்களுக்கு சலாவாத்து என் மீது கொண்ட காதலை நான் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என்ற உணர்வு மிக பெரும் தேவையான ஒன்று தான். தங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறோம். யாரும் நமக்காக அழுததில்லை. நாளைக்கு நமக்காக சுடு தரையில யாரும் தலையை வைக்க போறதில்லை. நம்மை எண்ணி அழுகின்ற ஜீவன் யாரும் இல்லை. ஆனால் நமக்காக அழுதவர்கள், நமக்காக ஏங்கியவர்கள்,
நம்மை காண வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்கள், நமக்காக அனைத்து விதமான சூழல்களிலும் யா உம்மத்தி என்று நம்மை மட்டும் நினைத்திருப்பவர்கள். நான் அவரை பார்க்கவில்லை, ஆனால் அனுதினமும் ஒவ்வொரு வருடங்களில் 2 நாட்கள் என்னுடைய அமல்களை பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கண்மணி பெருமானார், நம்முடைய உயிருக்கும் மேலான நமக்கு சிபாரிசு செய்ய இருக்கின்ற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம். அப்ப எப்படி போகும்? இங்கேயே ஸலவாத் ஓத ஆரம்பிக்கணும். யா ரசூலுல்லாஹ் 30,000 தான் கொடுத்துருக்கிறோம், யா ரசூலுல்லாஹ் 40,000 தான் கொடுத்துருக்கிறோம், அடுத்த காசு எப்போதும் தெரியாது, உங்க சிபாரிசு தான் நிச்சயமா காசு அடைச்சிருவோம். யா ரசூலுல்லாஹ் உங்கள் மீது இத்தனை பேர் ஸலவாத் சொல்லி அனுப்புறாங்க, அதை எல்லாத்தையும் கொண்டு வர இருக்கிறோம். யார் ஒருவர் மன் ஸார ஃபி கப்ரி, என்னுடைய நான் உயிரோடு இருக்கின்ற அந்த இடத்தில், நபி அவர்கள் மௌத்தாயின்னு சொல்லுவோமா? எல்லா ஹாஜிகளுக்கும் நான் சொல்லுகின்ற ஒரே வாக்கியம், அங்கு சிம்மாசனம் விட்டு நபி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஸலவாத்தை எடுத்துரைத்து கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கண்மணி பெருமானார் அவர்களை பார்க்க செல்லுகின்ற நாம், அப்படிப்பட்ட கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸலவாத்தை எடுத்து செல்லுகின்ற நாம், அவர்களின் சிபாரிசை பெறுபவர்களாக இருத்தல் வேண்டும் என்ற பிடிவாதம் நம்மிடத்தில் இருத்தல் வேண்டும். அதைத்தான் காதல் வயப்பட்டு நபி அவர்கள் மீது செல்லுதல் வேண்டும். நாம நபி மீது பாசம் வச்ச நபிக்கு தெரியாதுல்ல அப்படின்னு தான் நினைக்கிறோம். நாம் ஸலவாத் கையில் இருக்கிறதெல்லாம் ஓதிட்டே இருப்பாங்க, எவ்வளவு ஓதுவேன்னு தெரியாது, வாய்க்கு வந்தது ஓதிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நபி அவர்களிடத்தில் நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் பதில் ஸலவாத் வருகிறது. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலை. நான் ஓதிய இந்த ஸலவாத்து இப்பொழுது ஒரே ஒரு மலாயிக்கு எடுத்து செல்கிறார். எடுத்து நபி அவர்களின் தர்பாருக்கு சென்று, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய அடியானான சித்திக் என்பவர் ஸலவாத்து சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன அடுத்த மாத்திரம் ஸலவாத்து வருகிறது. அந்த சித்திக்கு என் சலாம் உண்டாகட்டும். இங்கிருந்து சொல்ற ஸலவாத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, டைரக்டா போய் சொல்ற ஸலவாத்து எவ்வளவு பெரிய நிலையை ஏற்படுத்தி தரும், எவ்வளவு பெரிய குருபியத்தை ஏற்படுத்தி தரும். கண்ணியவான்களே, மக்காவிலும் மதீனாவிலும் தேவையான ஒன்றே ஒன்று, காதல் வயப்பட்டு வாருங்கள். என் ரப்புக்காக செய்ய இருக்கிறேன் காபாவில் என்று வாருங்கள், என் ரசூலுக்காக வந்திருக்கிறேன் என்று வாருங்கள், என் ரசூலும் என் ரப்புடைய பொருத்தமும் தேவை என்ற நிலையில் தான் நான் வந்திருக்கிறேன் என்பது தான் முதல் கட்ட கோரிக்கை. புரியுதாமா? எக்கோவா இருக்குதா? கேக்குதா? தலையாட்டலாம். கேக்குதுங்களா? ஒன்றே ஒன்றுதான், மக்காவிலும் மதீனாவிலும் நான் என் ரப்புக்காக வருகிறேன், என் ரசூலுக்காக வருகிறேன், அவர்களை காண வேண்டும் என்பதற்காக வருகிறேன். வீட்டுல பையனுக்கு காசு வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால உரா கணிச்சு வச்சான், நானும் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி வருவோமா? தினமும் வருஷம் போயிட்டாங்க, வருஷம் காபாவை பார்த்துருக்கிறேன், வருஷம் மதீனாவை பார்த்துருக்கிறேன், இந்த வருஷம் வந்திருக்கிறேன், அப்படி வருவோமா? தயவு செய்து அந்த மனநிலை இருத்தல் வேண்டாம். நான் வருகிறேன் என் ரப்புக்காக, வருடம் என் ரப்பை பார்க்க செல்லுகிறேன், வருடம் என் நபி அவர்களின் சிபாரிசை ஏங்குவதற்காக வாங்குவதற்காக செல்ல இருக்கிறேன் என்ற உணர்வோடு முதல் கட்டமாக நீங்கள் வருதல் வேண்டும். இரண்டாவது, இஹ்லாஸ் மிகவும் முக்கியமானது. அங்கு ஆணும் பெண்ணும் கலப்பட தவாப் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. கலப்பட தவாப் செய்கின்ற சூழல் நிலைப்படும். ஆனால் என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இஹ்லாஸோடு செய்தல் வேண்டும். ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும், அது ரூமாக இருக்கட்டும், உங்கள் சாப்பாடு விஷயமாக இருக்கட்டும், நடக்கிற விஷயமாக இருக்கட்டும். ஏன் ஒரு ஹாஜிமா வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் இப்படி ஹஜ்ரத் மாசத்துல எத்தனை சர்வீஸ், எத்தனை பேர் வராங்க, எல்லாத்துக்கும் கூட்டு போயிட்டு வரீங்களே, ஒரு உம்ரா தான் செஞ்சுட்டு வந்தேன், தொடையெல்லாம் உண்ணா போச்சு ஹஜ்ரத் என்பதாக பதிவு செய்தார். தொடை முன்னை பார்த்து நடப்பதல்ல அங்கு காபத்துல்லா, அல்லாஹ்வுக்காக நடத்தல் வேண்டும். என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு நடத்தல் வேண்டும். என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹும் ரசூலும் இன்னும் வலிமார்களும் நல்லோர்களும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்படி என் ரப் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் சரியான முறையில் இருத்தல் வேண்டும் என்ற இஹ்லாஸ் இரண்டாவதாக பெற்றிருத்தல் வேண்டும். இது ரெண்டும் போதுமா? உங்க உம்ரா மக்பூலியத்தானதாக மப்ரூக்கானதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நான் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டது நிறைய இருக்கிறது. வாருங்கள் இன்ஷா அல்லாஹ், அங்கு சென்று பேசுவோம் இன்ஷா அல்லாஹ், அங்கு காட்டி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ், அங்கு இந்தந்த இடங்களை பாருங்கள் என்று உணர்வு பூர்த்தியாக அனைத்து வரலாற்று சம்பவங்களையும் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் ரெண்டை மட்டும் நீங்கள் எடுத்து வாருங்கள். ஒன்று, என் ரப்புடைய தர்பாருக்கு செல்லுகிறேன், என் ரசூலுடைய தர்பாருக்கு செல்லுகிறேன்.
என் ரசூல் என்னை பார்ப்பதற்காக இருக்கிறார்கள், என் ரப் என்னிடத்திலிருந்து ஏதோ ஆவலை பெற இருக்கிறார் என்ற ஆர்வத்தோடு முதலாவது ஆவார்கள். இரண்டாவது, என்னால் எது தப்பு நடந்துடக்கூடாது, எல்லாத்தையும் சரியா செஞ்சிடணும், அதுதான் இஹ்லாஸ், சரியா செஞ்சிடணும் என்ற நிலையோடு இந்த இரண்டை மட்டும் தாங்கி கொண்டு வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அங்கு நல்ல முறையில் உம்ரா செய்வதற்கும் ஹஜ் செய்வதற்கும் இன்னும் தவாப் செய்வதற்கும் சஅய் செய்வதற்கும் நபி அவர்களின் தர்பாரில் சென்று நபி அவர்களின் சலாத்தை எடுத்துரைப்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பை தந்தல் புரிவானாக. இதுதான் தங்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்ப அடுத்து உம்ரானா என்னங்க? உம்ரான்னு சொல்றீங்க, நேரா வந்து காபத்துல்லாவை பார்த்துட்டா உம்ரா முடிஞ்சுச்சா, அவ்வளவுதான் உம்ராவா அப்படின்ற கேள்விகள் சில பேர்த்துக்கு இருக்கும். அதனால உம்ராவுடைய காரணிகள் சொல்லிட்டு ஒரு 4 விஷயம் இருக்கு. அந்த 4 யார் ஒருவர் செய்கிறாரோ அவர் ஒரு உம்ராவை பூர்த்தி செய்து விட்டார் என்று அர்த்தம். சரிங்களாமா? விளங்குதா? டீலாம் குடிச்சு முடிச்சிட்டீங்கல்ல? நான் சொல்றதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இதை அசம் போட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? என்ன விஷயம்? உம்ரா 4 விஷயங்கள் ஒரு மனிதர் செய்து விட்டால் உம்ரா செய்து விட்டார் என்று அர்த்தம். 1, மீகாத்துக்கு சென்று நியத் செய்வது. மீகாத்துனா என்ன? எல்லை. அதாவது காபத்துல்லாவை சுற்றி 4 எல்லை இருக்குது. யலம்லம், துல் ஹுலைஃபா, கர்னுல் மனாசில், துல் இராக் அப்படிங்கிற 4 எல்லை இருக்குது. இந்த 4 எல்லையில ஏதாவது ஒரு எல்லையில இருந்து ரப்பே நான் உனக்காக இந்த இஹ்ராம் ஆடை கட்டிட்டு உனக்காக இப்ப நான் உம்ரா செய்ய போறேன் அப்படின்னு நியத் செய்யணும். ஆண்களுடைய இஹ்ராம் ஆடை 2 துணி, மேல ஒரு துணி கீழே ஒரு துணி, அவ்வளவுதான். தைச்ச துணி போடக்கூடாது. பெண்கள் அப்படி இல்லை, எந்த ஆடை அணிந்திருக்கிறீர்களோ அதையே என்ன செய்யலாம், இஹ்ராம் ஆடை அணிந்து கொள்ளலாம். இது நான் போட்டிருக்க துணி தான் இஹ்ராம் துணி அப்படின்னு நீங்க நியத் செஞ்சுக்கணும். எங்க என்ன செய்யணும்? மீகாத்துல நின்று செய்யணும். மீகாத்துல என்ன? எல்லை. முதலாவது எல்லையில் இருந்து நியத் செய்து இஹ்ராமுடைய ஆடையை கட்டி செல்லுது. இது முதலாவது. இந்தியாவில இருந்து போற நாம எந்த மீகாத்துல இருந்து செய்வோம்? யலம்லம் அப்படிங்கிற மீகாத்துல செய்வோம். 1, 2 ஃப்ளைட் நம்ம மாறதா இருந்தா 2வது ஃப்ளைட்ல நம்மளுடைய இஹ்ராம் ஆடை கட்டிட்டு நியத் செஞ்சுட்டு போயிடுவோம். சரிங்களா? ஒரே ஃப்ளைட்டா போறதா இருந்தா இங்கிருந்தே நம்ம நியத் செஞ்சுட்டு போயிடுவோம். சரிங்களாமா? உம்ராவுடைய காரணிகள் 4. அதில் முதலாவது எல்லையில் இருந்து இஹ்ராம் ஆடையை கட்டி நியத் செய்தல் முதலாவது. புரிஞ்சுங்களா? 2வது நியத் செஞ்சுட்டோமா, நேரா எங்க வருவோம்னா காபத்துல்லாவுக்கு வருவோம். எங்கம்மா வருவோம்? காபத்துல்லாவுக்கு வருவோம். இப்ப காபத்துல்லாவுக்கு வர நாம இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, காபத்துல்லாவுக்கு வந்து 7 தடவை சுற்றுவோம். எத்தனை தடவைமா? 7 தடவை சுற்றுவோம். எங்கிருந்து ஆரம்பிப்போம்னா, இங்க தெரிஞ்சு பாருங்க சில்வர் கலர்ல, இதுதான் ஹஜருல் அஸ்வத். தெரியும் நம்ம பின்னாடி இங்க தெரியுதுங்களா? இந்த மாதிரி அங்க வந்து காபத்துல்லாவுக்கு பக்கத்துல வந்து ஹஜருல் அஸ்வத் கல்லுன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது கதவுக்கு பக்கத்துல. இங்கிருந்து நம்மளுடைய சுற்றை ஆரம்பம் செய்வோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்க வந்து எத்தனை முடியும்? 7வது வந்து முடியும். இது முடிஞ்ச உடனே 2 ரக்காத்து தொழுவது ஹனஃபில வாஜிபு, ஷாஃபில சுன்னத். சரிங்களா? எத்தனை முடிச்சிருக்கிறோம்? 2 முடிச்சிட்டோம். இது 7 முடிச்சிட்டோம். உம்ராவுடைய காரணிகள் எத்தனை முடிஞ்சிச்சு? 2 முடிஞ்சிச்சு. 1 என்னாவது? நியத் செய்யறது. எல்லை இதான் எல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்லையில நியத் செய்யறோம். இஹ்ராம் ஆடை கட்டிட்டு நியத் செஞ்சுட்டு நேரா 1 முடிஞ்சிருச்சு. 2வதுக்கு வரோம். நேரா காபத்துல்லா ஹஜருல் அஸ்வத் கல்ல இருந்து 7 சுற்று சுத்துறோம். சுத்தி 2 ரக்காத் தொழுகிறோம். தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத். இது பேர் தான் தவாஃப். பேர் என்னமா? தவாஃப். இதில் என்ன ஓதுறது பிடிக்கிறது என்ன வேண்டாலும் ஓதலாம், பேச மட்டும் கூடாது. 3ஆம் கலிமா ஓதுதல் சிறப்புக்குரியது. சரிங்களா? 2 ரக்காத் தொழுகிறோம். இதோட 2 முடிஞ்சிச்சு அமலியத். 2 அமலியத் முடிஞ்சது. அடுத்து 3வதாக நேரடியாக சஃபா மர்வா அப்படின்னு 2 மலை இருக்கும். சஃபா மர்வா. இங்க பாருங்கம்மா, சஃபா மர்வா அப்படின்ற மலை இருக்கும். சஃபால இருந்து நாம இங்க வரைக்கும் நடந்து போவோம். அதாவது தொங்கோட்டம் ஓடுவோம். இங்கிருந்து இங்க போனா 1,
திருப்பி மருவால இருந்து சஃபாக்கு வந்தா 2, திருப்பி மருவால இருந்து சஃபால இருந்து மருவாக்கு போனா 3, மருவா டு சஃபா 4, சஃபா டு மருவா 5, மருவா டு சஃபா 6, சஃபா டு மருவா 7. எங்க ஆரம்பிச்சோம்? சஃபால. எங்க நிப்பாட்டணும்? மருவால. இந்த வார்த்தையை விளங்குறதுக்கே கொஞ்ச நேரம் ஆகும். என்னப்பா சஃபான்னு மருவான்னு காபாங்கிற அப்படிங்கிற வார்த்தை தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். 2 மலை இருக்கும். 2 மலைக்கு ஃபர்ஸ்ட் மலை சஃபா, 2வது மலை மருவா. சஃபால இருந்து ஆரம்பிக்கப்பட்ட தொங்கோட்டம் மருவால போய் முடியும். இது 3வது. என்ன ஓதுவோம் இதுல நீங்க 4ஆம் கலிமா ஓதுவது சிறந்தது. வேற என்ன வேண்டுமானாலும் ஓதலாம், பேச மட்டும் கூடாது. என்ன பண்ணக்கூடாதுமா? பேசக்கூடாது. வெட்டி நியாயங்களோ அல்லது அது அப்படியாச்சு இது இப்படியாச்சு பேசிட்டே நடந்தா தெரிஞ்சுக்காது, பேசிட்டே நடந்தா ஃபாய்தா இல்லை. துவா ஓதிட்டோ திக்ரு ஓதிட்டோ என்ன செய்யலாம்? சஃபா மருவாக்கு மத்தியில சாய் செய்யலாம். மொத்தம் எவ்வளவாச்சு? 3 முடிஞ்சிருச்சு. மீகாத்துல இருந்து நியத் செஞ்சோம், எஹ்ராமான கட்டணம் 1, 2வது கஅபத்துல்லாஹ்ல இருந்து ஹஜ்ர் ரஸதுல இருந்து சுத்த ஆரம்பிச்சோம் 7 சுற்று, 2 ரக்காத்து தொழுதோம், 2 முடிஞ்சிச்சு. 3வதா சஃபா மருவாங்கிற மலைக்கு போனோம். சஃபால இருந்து தொங்கோட்ட ஆரம்பிச்சு மருவால போய் 7 முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் 2 ரக்காத்து தொழுதா தொழுக வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுறலாம். எத்தனை முடிஞ்சிருக்குது? 3 முடிஞ்சிருச்சு. 4வதாக முடியை வெட்டுதல். என்ன செய்யணும்? முடியை வெட்டுதல். ஆண்கள் முடியை மலிப்பது, முழுவதுமாக மொட்டை அடிப்பது சிறப்புக்குரியது. 3 மடங்கு கூலி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் உங்களுடைய கடைசி முடிய உங்க சுண்டு வரல் அளவுக்கு சுற்றி 3 சுற்றோ அல்ல 1 சுற்றோ சுற்றி வெட்டிக்கணும். கடைசி முன்னா கொத்தோடு இல்லை, சும்மா ஒரு 5 முடி மட்டும், 5 முடியோ 6 முடியோ எடுத்து கடைசியில் ஒரு சுற்றி வெட்டிக்கணும். எவ்வளோ முடிஞ்சிச்சுமா? எவ்வளோ முடிஞ்சிருக்குங்க? 4 முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? மறுபடி சொல்லட்டுமா? உம்ராவுடைய காரணிகள் 4 விஷயம் செய்தால் உம்ரா மக்பூலியத் ஆகிவிடும். 1, மீகாத்திலிருந்து இஹ்ராம் ஆடை கட்டி நியத் செய்தல் எல்லையிலிருந்து. 2, கஅபத்துல்லாஹ்விற்கு வந்து 7 சுற்று சுற்றி 2 ரக்காத் தொழுதல். எத்தனை முடிஞ்சிச்சு? 2. 3வது சஃபா மர்வா என்ற 2 மலைக்கு மத்தியில் தொங்கோட்டம் 7 தடவை ஓடுதல். அது எவ்வளவு ஆச்சு? 3. 4வது முடியை வெட்டுதல். இதோட உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? உம்ரா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம்? செய்யக்கூடாத காரியங்கள் உம்ராவுடைய நிலையில் இருக்கு, அதையெல்லாம் செய்தல் கூடாது. அது உங்களுடைய புக்கிலையும் இருக்கும். இதை நான் முடிச்சுட்டு நான் அதையும் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? முதல்ல உம்ரா விளங்குச்சுங்களா? உம்ரா விளங்குச்சுங்களாமா? கடைசியா கேள்வி பதில் இருக்குது. நான் கேள்வி கேட்பேன். அப்புறம் கேள்வி கேட்டு பதில் சொன்னாதான் ஊருக்கு அனுப்புவோம், இல்லாட்டி இங்கே உட்காந்து கிளாஸ் நடக்கும். ஓகே தானே? அச்சோ விடமாட்டாராட்டிருக்கு அப்படின்னு இருக்குதுங்களா? இது உம்ரா. உம்ராவுடைய நியத் செஞ்சதுக்கு அப்புறம் இருந்து சில விஷயங்கள் செய்தல் கூடாது. என்ன செய்யக்கூடாதுன்னா, உம்ராவுடைய நியத்து வந்ததுல இருந்து ஒருவர் உம்ராவுடைய நியத் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி சேருதல் கூடாது. அதே போன்று நகங்கள் வெட்டுதல் கூடாது. நகை வெட்டுறது, எஹ்ராமான நியத் செஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் நகை வெட்டுறான்னா நகை வெட்டக்கூடாது. 3வது இடையில் ஏதாவது முடி வெட்டுதல் கூடாது. 4வது எஹ்ராம் ஆடையை முழுவதுமாக கலைத்தல் கூடாது. பெண்கள் என்ன செய்யக்கூடாது? அணிந்திருக்கின்ற ஆடையில் 2 பகுதி கலைத்தல் கூடாது. புரியுதுங்களாமா? புரியுதுங்களாமா? அதே போன்று அத்தரை பூசுவது கூடாது. இந்த அத்தர் பூசுதல் கூடாதுங்கும் போதுதான் ஒரு சட்டம் வரும். என்னன்னா, காபத்துல்லாவை எஹ்ராமோட நிலையில போய் தொடுக கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வக்திலையும் காபத்துல்லாக்கு கீழே ஃபுல்லா கையற்ற அளவுக்கு அத்தரை வச்சு பூசுவாங்க. ஹஜ்ர் ரஸூலுல்லாஹ் இருக்கட்டும், இதா இருக்கட்டும், மகாம் இப்ராஹிமா இருக்கட்டும், சுத்தி இருக்கிற காபத்துல்லால அத்தரை வச்சு பூசுவாங்க. அத்தரை தொட்டோ அல்லது அதை நம்ம ட்ரெஸ்ல தொட்டோ ஆயிருச்சுன்னா உம்ராவுடைய நிலையில என்ன செய்யாது? உம்ரா பயப்பட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரசூல் அடுத்தபடியாக ரவுலா வழிகாட்டியாக உங்களோடு இன்ஷா அல்லாஹ் இருந்து